வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனல். போன வருஷம் மலையாள சினிமானா, இந்த வருஷம் தமிழ் சினிமாடா. ஆல்ரைட், இட்ஸ் ஆல்ரைட். மறுபடியும் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் மட்டும் இல்ல, அடுத்தது லைன் அப் நிறைய வச்சிருக்கோம். டைரக்டர் வைஸ், ஆக்டர் வைஸ் பிரிச்சு வச்சிருக்கோம். அவ்வளவு வெரி மாப்ளே. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கோல்டன் பீரியட் ஆஃப் தமிழ் சினிமா 2025 சொல்லலாம் போறோம். ஓகேயா? இந்த என்னென்னலாம் லைன் அப்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகே ப்ரோ. ஏன் வந்துட்டு நம்ம போன வருஷம் மலையாள சினிமாவோட வருஷம்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் 6 மாசம் ட்ரை டு த கோர், ஒண்ணுமே இல்லை. மகாராஜாவை வந்து தான் நமக்கு ஓபன் அப் பண்ணி விட்டதுன்னு சொல்லலாம். அதாவது ஹாஃப் தி குவார்டர் அப்பையில இருந்தா கொஞ்சம் பீக் அடிக்க ஆரம்பிச்சா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் நல்லா பிளான் பண்ணிட்டாங்க. யா ப்ரோ, ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் என்னெல்லாம் நடந்துச்சு ப்ரோ நம்ம தமிழ் சினிமா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் செக்மெண்டாவே பேசுறோம். ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, பொங்கலுக்கு வந்து ஒரு ஹெவி வெயிட் அஜித் படம் வரலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி போஸ்ட் பண்ணாங்க. ஓகேடா, போன வருஷம் மாதிரி ஆரம்பிச்சிட்டானோ, முடிஞ்சிருச்சு ரிலீஸ் டேட் சொல்லிட்டு வாங்க தள்ளி போறது, தள்ளிலாம் போட அடுத்த குவார்டருக்கு போயிடுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஈவன் வீரதீர சூராவே ஜனவரின்னு சொல்லிட்டு மார்ச்சுக்கு மாறினாங்க. சரி, தமிழ் சினிமா தன் வேலையை காட்டி ஆரம்பித்து விட்டதுன்னு நினைச்சேன். பொங்கலோட நிறுத்திட்டாங்க. பொங்கலுக்கு மதகஜராஜா வந்து ஓரளவுக்கு பாக்ஸ் ஆபீஸ் வந்துட்டு குடும்பஸ்டனும் வந்துரு ஓரளவு காப்பாத்திருச்சு. பட் ஸ்டில் எனக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது பெரிய படம் மேலாம். பட் வந்துட்டு கரெக்டா அதுக்கப்புறம் பிளான் பண்ணி ஒரு ஜம்பிள் இருந்தாலுமே அதை பேக்டா இப்ப பண்ணிட்டாங்க ப்ரோ. அது ஏற்ற மாதிரி தான் பிப்ரவரியில இருந்தே ஆஸ் பிளான்டான எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன சின்ன போஸ்ட் பண்ணிருந்தாலும் ஒரு நல்ல பிளான்டான ஒரு இதுதான் நான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு பிளாக் பஸ்டர். ஆக்சுவலா இந்த 3 மந்த்ஸ் இப்படி போச்சுன்னா, அதான் சொன்ன மாதிரி விடாமுயற்சி வரணும், ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய பொங்கலா இருக்குன்னு எதிர்பார்க்கும் போது கடைசி நேரத்தில் ஒரு போஸ்ட் பண்ணால குட் பேட் ஆக்லியும் அட்லீஸ்ட் குட் பேட் ஆக்லியார விட்டுருக்கலான்னு ஒரு லாஜிக் வந்து போல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவுட் ஆஃப் பாக்ஸ் நம்ம விஷால் அண்ணா, சுந்தர் சி அண்ணா வந்து அடிச்சு தூக்கிட்டாங்கன்னா சொல்ல முடியும். எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்த படம் பயங்கரமா பாக்ஸ் ஆபீஸ் அள்ளிச்சுன்னா சொல்ல முடியும். லிட்டரலா அது வந்து நம்ம டிராகன் தான் பிரேக் பண்ணிச்சு அந்த கலெக்ஷனை. அந்த மாதிரியான பிளாக் பிளாஸ்டரா அப்புறம் எல்லாரும் பாக்குற மாதிரி குடும்பஸ்டன் வந்துரு ப்ரோ. ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம் தான். நம்ம அந்த பழைய ஆக்சுவலா எனக்கு இந்த வருஷம் எப்படி தோணுனா, கொஞ்சம் ஒரு 6-7 வருஷமாவே வயலன்ஸ் சண்டை இதுன்னு போயிட்டு இருக்கும் போது, போன வருஷம் எண்டுலயே வந்து நம்ம தமிழ் சினிமாவோட டிபிக்கல் ஜானர் என்னன்னா ஃபீல் குட் படம் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், லவ், காமெடி, எமோஷன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஒரு இது அப்படியே லப்பர் பண்டு அங்கங்க வர ஆரம்பிச்சு. இப்ப குடும்பஸ்டனா அந்த மாதிரியான ஒரு ஜானர் தான். டிராகனுமே அதே ஜானர் தான். ஆக்சுவலா அந்த இதை வந்து திருப்பி எனக்கு ரீகெயின் நிறைய படம் அதுக்கப்புறமும் வருது. இந்த இதுல நம்ம எக்ஸ்பெக்டட் லிஸ்ட்ல நான் வச்சிருக்கேன். வருது, நல்லா போச்சு. ஜனவரி ஒரு சாட்டிஸ்ஃபைடான மந்த்தா இருந்தது. ஈவன் சின்ன படம் அதுலயுமே வந்து வணக்கம்லாம் டீசெண்டா போச்சு. காதலிக்க நேரமலையும் அந்த கோர் ஆடியன்ஸே இருந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடான மந்த்தா போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெப்ல வந்து நம்ம டிராகன் எல்லாரையும் வச்சு இது ஆயிடுச்சு. சொல்ல போனா விடாமுயற்சி டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அதை வந்து டிராகன் ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு பிளாக் பஸ்டர் படம். வரும்போதே டேபிள் ப்ராஃபிட்டா வந்த ஒரு படம். என்னன்னு டேபிள் ப்ராஃபிட்னா ஒண்ணும் இல்ல, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படம் ப்ராஃபிட் ஜோன்ல போன படம். 37 crores போட்டு எடுத்தாங்க. 39 வந்துருச்சு ரைட்ஸ் எல்லாம் விட்டு. அதுக்கப்புறம் 150 கோடி எல்லாமே லாபம் தான் அந்த படத்துக்குன்னு வச்சுங்களேன். அப்படியான ஒரு பிளாக் பஸ்டரா ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோ, 2 பேக் டு பேக் பிளாக் பஸ்டர் ஆயிட்டு. அப்புறம் தனுஷோட வீக்குமே கைண்ட் ஆஃப் அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு டீசென்டான படம் அப்படின்னு ஒன்னு இருந்தது. மார்ச் ஸ்பெஷல் மென்ஷன் ஒன்னு விட்டுட்டோம் ப்ரோ. எது ப்ரோ? பாட்டில். கரெக்ட் தான் ப்ரோ. நம்ம சூப்பரான படம், யாராவது பார்க்கலனா கண்டிப்பா போய் பாருங்க. குடும்பஸ்டனா வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் தான். குருசபை லைக் என்ன வந்து இப்படி ஒரு பொன்மனை வந்து எல்லாரும் பார்க்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அதே மாதிரி பாட்டில் ராடாவும் நான் ரெக்கமெண்ட் பண்ற ஒரு படமா தான் நான் பார்க்கறேன். கைண்ட் ஆஃப் மலையாளம் டச் இருக்கிற மாதிரி ஸ்லோ ஃபேஸ் படம் தான். சூப்பரா ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கருத்து உள்ள ஒரு படம் நான் சொல்லுவேன். நல்ல வேலை ஞாபகம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் மார்ச் உள்ள வந்தோடனே விக்ரமோட வீரதீர சூரா பிளான்ல இருக்கு. கரெக்டா பிக்ஸ் ஆயிட்டாங்க. அது இல்லாம ஒரு
ஓரளவுக்கு பெருசுன்னு ஒரு படம் வந்து அதுமே வந்து கலெக்ஷன் அழிச்சுன்றல ஒரு ஹிட் ஜோன் தான். அதுமே டேபிள் ப்ராஃபிட் வந்த படம் தான். ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு டிஃபரெண்டான அடல்ட் காமெடி படம் தான். பட் ஸ்டில் அது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்த படம். இது எந்த மாதிரியான அடல்ட் காமெடி படம்னா குடும்பத்தோட பாக்குற அடல்ட் காமெடி படம் நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. பட் நல்லாவே வந்து டபுள் மீனிங் இது இருக்கு. பட் ஸ்டில் அது ஒரு ப்ராஃபிட்டான ஜோன் படம். அப்புறம் வந்து ஒரு ஸ்கேம் பண்ணுவோம் மர்மர் ஸ்கேம் பண்ணியே நல்ல ப்ராஃபிட்னு வச்சுங்க. ஆக மொத்தத்துல ப்ராஃபிட் 3 மாசம் நல்லா போச்சு. வீரதீர சூரா வருது, லூசிபர் 2 வருது தமிழ் டப்பிங். அதுமே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு பெரிய படம் வந்துருச்சு மார்ச். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் குவார்டர் ஒரு நல்ல குவார்டர் ப்ரோ. அதுக்கப்புறமா பிளான்டா இருக்கு. அதெல்லாம் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டகரி பார்க்க போறோம்னா பிக் ஸ்டார்ஸோட படங்கள் 2025ல இன்னெல்லாம் வர இருக்கு. ஒவ்வொரு ஸ்டாரா போயிடும். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா என்னன்னா எப்பவுமே இந்த மாதிரி லைன் அப் கிடைச்சதே கிடையாது ப்ரோ. அந்த மாதிரியான ஒரு லைன் அப் வந்து கிடைச்சிருக்கு இந்த வருஷம். பிளான்டாவும் இருக்கு, இதா இருக்கு. ஆக்சுவலா அஜித் படம் அஜித்ல இருந்தே வரும். ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. திருப்பி நம்ம ஏப்ரல் 10 3 மாசம் இது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு இது. அஜித் படம் ஒரு மீம் பார்த்தேன். அஜித் படம் போன மாசம் தானே போறேன், இந்த மாசம் ஒரு படம் வருது. அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் வாய்ப்பே இல்லாத மாதிரி ஒரு மேட்டர்னு வச்சுங்களேன். அது வந்து இங்க வந்து நின்னது வந்து என்னன்னா எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா எங்க தலைவன் வருஷத்துக்கு ஒரு படம் இருந்தா எங்க தலைவன் படம் ஜனநாயகன் ஆக்சுவலா வந்துன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அது வந்து போஸ்ட் பண்ண தலைவன் மட்டும் தான் இந்த லிஸ்ட்ல மிஸ்ஸிங். அஜித் சொல்லுவாரு பாரு. ஆக்சுவலா அஜித் 2 படம், அஜித் த்ரிஷா பேக் டு பேக் ஒரே ஜோடி நடிக்கிறாங்க. ட்ரெய்லருமே நல்ல எக்ஸ்பெக்டேஷன். அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் படம் வருது கூலி. பொட்டன்ஷியல் 1000 crores பாக்ஸ் ஆஃபீஸ். ஏன்னா லோகேஷ் படம் புல்லு இருக்கும். அது இல்லாம அவர் எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் இப்போ ஒரு பெரிய அமீர் கான் நடிக்கிற, சோபின் சாகர், நாகார்ஜுனா, கன்னடால உபேந்திரா இது மாதிரி கலக்கி போட்டு அடிச்சிருக்காரு. கண்டிப்பா ஒரு பொட்டன்ஷியல் 1000 crores ஒரு வீடியோ அதுலயுமே கூலியை தான் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிருந்தோம். அடுத்த இதுல வந்து நம்ம சூர்யா ஒரு கம்பேக் இயரா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நம்ம ரெட்ரோ இருக்கு, நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணிருச்சு. டீசரும் சரி, ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி, பாட்டு 2 பாட்டு டூல் கலப்பிடுச்சு. மீம் கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஆளு இப்படி பண்ணிட்டீங்களான்னு எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க திரும்பி கங்குவாவே. அது இல்லாம ஆர்ஜே பாலாஜி படமும் செப்டம்பர் பிளான் பண்ணிருக்காங்க. சூர்யா நடிக்கிற ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ற ஒரு படமும் பண்ணிருக்காங்க. நிறைய டாப் ஸ்டார் வந்து. அடுத்து நம்ம எஸ்கே அண்ணா இருக்காரு. ஏஆர் முருகராஜ் மெட்ராசி படம் தீபாவளிக்கு லைன் அப்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிம்பு போனா சிம்பு தக் லைஃப்லயும் நடிக்கிறாரு. 49 தக் லைஃப்னு சொல்ல மாதிரி கமலஹாசன் சார் விட்டோம். கமல் சார் மணிரத்னம் காம்போ எவ்வளவு பெரிய காம்போ. அது வந்து ஜூன் ரிலீஸ் டேட்டே சொல்லிட்டாங்க, ஜூன் 5ன்னு. 75 days இருக்குன்னு போஸ்டர்லாம் விட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய இது. கார்த்தியும் ஒரு பெரிய ஹீரோ தான். தனுஷ் சரி வந்து கார்த்தி சொல்லிட்டீங்க சொல்றேன். கார்த்திக் வந்து 2 படம் பிளான் இருக்கு. வாவா தியர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நலன்குமார் சிங் படம். இன்னொன்னு வந்து தீபாவளிக்கு வந்து சர்தார் 2 ஷூட்டிங் முடிச்சு டப்பிங் போயிட்டு இருக்கு. சர்தார் 2மே ஓகே. 2 நல்ல ஒரு படம். கார்த்திகரையில அதிக ஹை பட்ஜெட்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி வந்து ஏசுன்னு ஒரு படம் புது டைரக்டர் அவரோட பண்றாரு. அது இல்லாம ட்ரெயின் மிஷ்கினோட பண்றாரு. ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ற படம். தனுஷ்க்கு வந்து அவரோட டைரக்ஷன் கம் ஆக்டிங் இட்லி கடையே இருக்கு. தெலுங்குல குபேரா இருக்கு. ஹிந்தில வந்து ஆனந்தேல் ராய் படம். 3 படம் இருக்கு. வேரியஸ் லாங்குவேஜ்ல பண்றாரு. அது இல்லாம அவர் லைன் அப் பயங்கரமா இருக்குன்னு வச்சுங்களேன். இது மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வருஷத்துல இவ்வளவு படம் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. ரொம்ப வருஷம் பிளான் அப்படி இல்ல. தலைவன் மட்டும் தான் மிஸ் ஆயிட்டா. எப்போதும் அவரு தான் வந்து வருஷத்துக்கு ஒரு படம்னு எது வேணாலும் பண்ணிட்டு போங்க, நான் வருஷத்துக்கு ஒரு படம்னு பண்ணுவாரு. அவர் மிஸ் பண்ணிட்டாரு இந்த. ஓகே ப்ரோ. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைரக்டர்ஸோட லைன்அப்ஸ்லாம் இப்போ என்ன? ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில படங்கள் ரிப்பீட்டடா அவங்கள மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுல வந்து என்னன்னா லிஸ்ட்ல வந்து லோகேஷ் இருக்காரு. நம்ம ஆல்ரெடி சொன்னா கூலில பொட்டன்ஷியல் 1000 crores ஒரு பெரிய டைரக்டர் ஆயிட்டாரு. அடுத்து அமீர் கான் கூட பண்றதுன்னு கேள்விப்பட்டேன். அவரோட பர்த்டே கூட போஸ்ட் போட்டிருக்காங்க 2 பேரும் மாத்தி மாத்தி. ஆல்மோஸ்ட் சர்டனே சொல்றாங்க. பாப்போம். அடுத்து மணிரத்னம் சார் லெஜெண்ட் ஆஃப் தி சார். இவர் மட்டும் ரிட்டையர் ஆக மாட்டார். தோனி மாதிரி ரிட்டையர் ஆக மாட்டார் போல. தக் லைஃப் அதுமே நல்ல ஒரு பொட்டன்ஷியல். ஆஃப்டர் ராமோட பொட்டன்ஷியலா எனக்கு பிடிச்ச நம்மளுக்கு பிடிச்ச 7 கடல் 7 மலை இருக்கு. நிவின் பாலி அஞ்சலி நடிச்சு பாட்டுலாம் செம்மைட்டு ட்ரெய்லரும் டிஃப்ரெண்டா இருந்தது. மே மாசம் அது ரிலீஸ்க்கு இருக்கு. அது இல்லாம பறந்து போன்னு சிவா வச்சு அதுமே ரெடி ஆயிடுச்சு. அது மேபி இயர் எண்ட் இருக்கும் இல்ல நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் இருக்கும். அப்புறம் மாரி செல்வராஜ் பைசன்
முடிஞ்சிச்சு. அதுமே இந்த வருஷம் ரஞ்சித் ப்ரொடக்ஷன்ஸ் மாறினாலுமே ஒரு கேரண்டீடு. அது இல்லாம நம்ம நலன் குமாரசாமி இருக்காரு. இவரு என்னடா 2 படம் தான் பண்ணிருக்காரு. ஆமா, பெரிய டைரக்டர் அவரு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த லீக்ல இருக்கிற ஒரு ஆள் தான் வச்சுங்களேன். அவரு வந்து பாவாட்டியாரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டீசரு சாங், ரெண்டுமே வித்தியாசமா அவர் ஜோன்ல இருக்கிற ஒரு இது. இதை தாண்டி நம்ம செல்வராகவன் இருக்கு. என்னதான் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாலும் தலைவனை நான் மென்ஷன் பண்ணி என்ன படம்பா அவர் அப்படி கேட்கணும். ஜிவி பிரகாஷ் ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணி மியூசிக் பண்ணி செல்வா ஒரு சீசன் ஒரு இதுரான்னு வச்சுங்களா அவர் இருக்காரு. அது இல்லாம ஆல்ரெடி நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் எல்லாரும் புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஆளை நீ வேஸ்ட் பண்ணிட்டே சிவா வேற அடிச்சிட்டு இருக்காங்க. பாடுறா யூஸ் பண்ணா இப்படி யூஸ் பண்ணுங்கறான்னு சொல்லிட்டு 2 சாங் டீசர் எல்லாமே பயங்கரமா ஆயிடுச்சு. அவர் ஜோன்ல இருக்கு. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூர்யா படம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது இல்லாம ஆல்ரெடி ஒரு செட்டு வந்து நடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம சங்கர் கேம் சேஞ்சர் ஃபிளாப்படா வச்சுங்க. பாலா வணங்கப்பன் டீசென்டான ஒரு படமா போச்சு. விஷ்ணுவர்தனுக்கு ஒரு பேட் இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வராரு. அதுமே பெருசா போகல. நேசிப்பாயா நர்சா போகல, வச்சு அடிச்சு விட்டாங்க. இவங்க 3 பேர் அப்படி இருக்காங்க. 2 பேக் த்ரூன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு சீசன்டான டேரக்டர்ஸ் 2 பேர். ஒருத்தர் ஏஆர் முருகதாஸ் இருக்காரு, நம்ம மெட்ராசி சிவகார்த்திகேயன். இன்னொன்னு மிஸ்கே ஒரு மார்க்கெட்டே வேற லெவல் ஆயிடுச்சு. அடுத்த இடத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் நம்ம மிஸ்கின் ட்ரெயின் விஜய் சார் நடிக்கிறாரு. கலைப்புலி ஏஸ்டானும் கண்டிப்பா வந்துடும். ஏன்னா தானு ப்ரொடியூசர். அந்த மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்டர் செட் இருக்கு, டைரக்டர்ஸ் பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு இந்த மாதிரி லைன் அப்ல கிடைக்காதுன்னு வச்சுங்களேன். இப்ப என்னன்னா நம்ம எல்லா பெரிய ஆளுங்களை பத்தி பார்க்கணும். மோஸ்ட் ப்ராமிசிங் ஆக்டர்ஸ் படங்கள் வரப்போகுது. அதெல்லாம் என்னென்ன படம்? மோஸ்ட் ப்ராமிசிங் ஆக்டர்ஸ்னா நம்ம வந்தாலே பிரதீப் ப்ராமிசிங் ப்ரோ 200 crores படம் ப்ரோ. அதான் கேக்குறேன். அதான் சொல்றேன் ப்ராமிசிங். அவர் பிக் ஹீரோல வந்துறாரு. இப்ப அடுத்த ஒரு லைன் அப்ல இருந்து 2 படம் இருக்கு. ஆனா ஒரு படம் கன்ஃபார்ம் ஒரு பிக் ஹீரோல ஆக்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆக்சுவலா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு. நம்ம விக்னேஷ் சிவன் ஜெயசூர்யா கூட நடிக்கிறாரு. அது வந்து சம்மருக்கு ரிலீஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் அந்த படமும் 100 கோடி என்ன ஒரு இதே இந்த லிஸ்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற வேண்டியதான். அப்படிதான் இருக்காரு. ஒரு படம் இருக்கு. அது இல்லாம கீர்த்தி வாசன் ஒரு புது சுதாகங்கர் அசிஸ்டன்ட், நம்ம குட் பேட் அக்லி ப்ரொடியூசர் மமிதா பேர். அந்த படமும் ஷூட்டிங் ஃபாஸ்டா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுமே இயர் 2 ஐ பண்றாங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்ல இருக்கு. அவருக்குமே இன்னும் 3 படம் 2 வருஷம் அவருக்கு. அப்புறம் வந்து கவினுக்கு 2 ப்ராமிசிங்கான ஒரு படம் இருக்கு. கிஸ்ன்னு நம்ம டீசர் வந்திருக்கு. நல்லா பிரீத்தியா சினாரியோ டிஃபரெண்டான ட்ரை பண்ணா. இன்னொரு நம்ம வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணி ஆண்ட்ரியாவும் கவினும் நடிச்சிருக்காங்க. மாஸ்க். ரெண்டுமே ப்ராமிசிங்கான படம் ப்ரோ. ஒரு பயங்கரமான இது. அப்புறம் ஹரிஷ் கல்யாணும் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய படம் பண்றா. டீசல்னு ஒரு படம் ரெடியா இருக்கு. அது இல்லாம இன்னும் லைன் அப்ஸ் இருக்கு. டீசல் இந்த வருஷம் கண்டிப்பா இருக்கு. அவரு ப்ராமிசிங். அது இல்லாம நம்ம மிடில் கிளாஸ் ஸ்டார் மணிகண்டன் இருக்காரு. அவரு வந்துட்டாரு. குடும்பஸ்தன் முடிஞ்சிச்சு. அவரு வேலை முடிச்சிட்டாரு. வருஷத்துக்கு ஒரு படம் 3 வருஷம் இட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு படம் நடிக்கிறார். போலீஸ் ஆக்ஷன் படம் ட்ரை பண்றாரு. பாப்பா இயர் 2 இல்ல நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங். அவர் எப்பவுமே இயர் ஸ்டார்டிங்ல ஃபில் பண்ணிடுறாரு அந்த பிப்ரவரி மாசத்தை. மேபி அவர் இருந்தாலும் பட் ஸ்டில் வந்துட்டாரு. அப்ப அது இல்லாம அசோக் செல்வன் ஒரு ப்ராமிசிங்கான ஆக்டர். அவர் வந்து தக் லைஃப்ல ஆல்ரெடி நடிக்கிறார் ப்ரோ. ஓகேவா? அது இல்லாம இன்னொரு படம் சைன் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பிரீத்தி முகுந்தன் நம்ம ஸ்டார் என்ன டைட்டில் தெரியல. மேபி அது இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆக்சுவலா நம்ம லிஸ்ட்ல இல்லாத ஒரு ஆக்டர் ப்ரோ அதர்வாவோட இதயம் முரளின்னு ஒரு படம். அது வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஜூன் ஜூலை ப்ரோ. அதுமே போட்டாங்க. அதோட மேக்கிங்கே கொஞ்சம் நல்லா இருந்தது. இன்னொன்னு அதர்வா 2.0 2 ஹீரோ நான் இங்க மென்ஷன் பண்ண ப்ரோ. ஒன்னு வந்து அதர்வா மாதிரி சசிகுமார் இந்த அயோடியில இருந்து தலைவர் ஃபார்ம்ல இருக்காரு. அவர் படம் கூட இங்க 2-3 இருக்கு லிஸ்ட்ல. அவர் வந்து ப்ராமிசிங் டைரக்டர்ல பாப்போம். இப்போ நம்மளோட அடுத்த செக்மெண்ட் என்னன்னா மோஸ்ட் ப்ராமிசிங் டைரக்டர்ஸோட லைன் அப்ஸ் தான் என்ன இருக்குன்றதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஒரு 4-5 படம் இருக்கு. ஃபுல்லா பாத்துக்கலாம். இந்த ப்ராமிசிங் டைரக்டர்னா இப்பனா 1-2 ஆனா அவங்கள ஆல் மார்க் வந்து நம்பலாம் போலாம் அப்படின்னு சொல்லி பெரிய டைரக்டர் அவங்களுக்கு அதான் வித்தியாசம். அவங்க நம்பி போற நான் என் லிஸ்ட்ல இருக்கிற படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அருண் எஸ்சி அருண்குமார் சித்தா டைரக்டர் வீரடி ரசுரா. ஓகேவா? அவரு சொல்லலாம் நீங்க பெரிய டைரக்டர்னே போடலான்னு. இந்த படம் ஓடிச்சுன்னா அந்த லிஸ்ட்ல அவரு மாட்டார். 6000 ஒரு டைரக்டர் தான். ரொம்ப ப்ராமிசிங்கான டைரக்டர். பாப்போம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் STR 49 டைரக்டர் நம்ம ராம்குமார்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்கிங் எடுத்தார்.
ஓகே அது வந்து இயர் ரெண்டு நவம்பர் டிசம்பர் பிளான் பண்ணிருக்காங்க டான் பிக்சர்ஸ்ல. அந்த அவர் ஒரு கொஞ்சம் ப்ராமிசிங்கான இது. அப்புறம் நம்ம அருவி டைரக்டர் அருண் புருஷோத்தமன் சொல்லிட்டு விஜய் ஆண்டனி வச்சு சக்தி திருமுகன் ஒரு படம் எடுக்கிறாரு. ட்ரெய்லர் ரொம்ப வித்தியாசமா இருந்தது, கெஸ்ஸே பண்ண முடியல ஜானரை. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் பர்சனலா, அதனால நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு ஆளு. அப்புறம் இந்த படத்துக்கு பராசக்தி ஃபர்ஸ்ட் பேர் வச்சுட்டு மாத்திட்டாங்க. ஆமா, அது ஒரு டைட்டில் ப்ராப்ளம் வேற வந்தது. அதுக்கப்புறம் பேசி சமாளிட்டு அவங்க மாட்டிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே நாள்ல ஃபர்ஸ்ட் லுக் வேற விட்டாங்க. அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு டெபியூட்டன் ப்ராமிசிங்கா இருக்கு. ஆக்சுவலா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நீங்க ப்ராமிசிங்கா சொன்ன $1 million சொல்லிட்டு அவங்க லைனப்பே ஒன்ஸ் மோர்னு ஒரு படம் இருக்கு. அர்ஜுன் தாஸும் அதித்தி சங்கர் பாட்லாம் சமைட்டுன்னு வச்சுங்களா. அது ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நல்ல டாக் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் படம் போட்டு பார்த்து வாங்க வைக்கிறாங்களா. அதனால ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கிற ஒரு படம் அடுத்தது. அப்புறம் வந்து டிஎன்என்னு சொல்லிட்டு நம்ம நெல்சன் வெங்கடேஷன் நம்ம அதர்வா படம், அதுமே அவர் ஒரு நல்ல ஒரு டைரக்டர். அண்டர் ரேட்டட் டைரக்டர்ல நான் ஃபர்ஸ்ட் அவர் தான் பிளேஸ் பண்ணுவேன். கரெக்டான இது இல்ல, பட் எல்லா படமும் சூப்பரான படம் ப்ரோ அவருது. மயிலாடு நம்ம ராஜமுருகன் சசிகுமார், அதான் சசிகுமார் சொன்ன டூரிஸ்ட் ஃபேமிலியும் அவர் தான், மயிலாடுலயும் அதுதான். அதுவுமே ப்ராமிசிங்கா ராஜமுருகன் அவர் ஜோனுக்கு வருவாரான்னு பார்ப்போம். அதையும் தாண்டி ஒரு படம் லிஸ்ட்ல நாங்க எழுதல, எனக்கு பார்க்க முறை நான் வந்து 3BHKன்னு சொல்லிட்டு நம்ம சித்தார்த் நடிச்சு அந்த படம் கூட ஒரு கைண்ட் ஆஃப் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிட்டு ஜூன்ல ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சித்தார்த், சரத்குமார், தேவயானி, நம்ம மித்ரா அவங்க பேரு, அவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். நம்ம டைரக்டர் யாருன்னா நம்ம எட்டு தோட்டாக்கல்னு ஒரு படம் எடுத்து நல்ல ஃபேமஸ். ரெண்டாவது குருதி ஆட்டத்தில் பெருசா போல ஒரு பேர் ஸ்ரீ கணேஷ். நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுவுமே ப்ரொமோஷனல் கண்டென்ட்டா எல்லாமே நல்லா இருக்கு. அதான் சொல்றேன், இப்போ வந்து அந்த பழைய தமிழ் சினிமாவுக்கு போறோம். ஃபீல் குட் ஜானர். ஆக்சுவலா எனக்கு என்னோட ஃபேவரட் ஜானர் அதுதான். நீங்க இந்த லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ்டா இருக்கும். பெரிய ஹீரோஸ் படம் வரும், ப்ராமிசிங் டைரக்டர்ஸோட படம் வரும், ப்ராமிசிங் ஆக்டர்ஸோட படம் வருது, எல்லாமே கலந்து இருக்கு. இந்த இயரே ஒரு நல்ல இயரா இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. உங்களோட கருத்து இந்த லிஸ்ட்டை பத்தி என்னன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்க ஏதாவது படங்களை, பெரிய படங்களை ஏதாவது மிஸ் பண்ணிருக்கலாம், இல்ல சின்ன படங்களை ஏதாவது மிஸ் பண்ணிருக்கலாம், அதையுமே நீங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை தவிர்த்து வேற ஏதாவது ஆட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ப்ரோ, ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங்கான இயரா இருக்குன்னு எனக்கு ஃபீல் பண்ணேன். எவ்வளவு படங்கள் மென்ஷன் பண்ணிருக்கோம், இதுவே அதுக்கப்புறம் கூட இருக்கு. நம்ம தனுஷ்லாம் ஊரப்பட்ட ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு, அடுக்கி வச்சிருக்காரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் வேற தனுஷ் டைரக்ஷன்ல வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏதாவது புது அப்டேட் வந்து நம்ம சேனல்ல பார்த்துட்டு. ஓகே, இதுதான் ப்ரோ. ஏதாவது விட்டுருந்தா கண்டிப்பா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே, பை.